எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடைய ஜாமீன் மனு தொடர்ந்து தள்ளி போடப்படுகிறது ஒன்று. இன்னொன்று, அவருடைய வழக்கிலே அவருடைய மனுக்களை அவருக்கு சிக்கலை கொடுத்து விட்டதா? இன்னொன்று, அமலாக்கத்துறையுடைய ஆதாரங்கள் மிகவும் வலுவாக இருக்கின்றனவா? இப்படி பல பரபரப்பு தகவல்கள், பல கேள்விகள் கடந்த 10 நாட்களாக வந்திருக்கின்றன. அதற்கான மிக மிக முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி கீழ்கோர்ட், அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், அதுதான் இந்த வழக்குக்கான ட்ரையல் கோர்ட். இந்த வழக்கு விசாரணை நாளுக்கு நாள் அங்குதான் நடைபெற வேண்டும். அமலாக்கத்துறை மற்றும் செந்தில் பாலாஜியுடைய வக்கீல்கள் அங்கே தான் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி செந்தில் பாலாஜி நிரபராதியாக குற்றவாளியாக என்று நிரூபிக்க வேண்டும். அப்படிங்கிறது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி போன வாரத்திலே ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு விண்ணப்பத்தை போட்டிருந்தார். அந்த விண்ணப்பத்திலே அவர் சொல்லியிருந்தது என்னவென்று சொன்னால், அமலாக்கத்துறை அபாண்டமான குற்றச்சாட்டுகளை போட்டிருக்கிறது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்கேமிலே நான் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை சொல்லியிருப்பதெல்லாம் முற்றிலும் போய் அப்படி எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு ஒரு விண்ணப்பம். அதனால் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவித்து விட வேண்டும், அமலாக்கத்துறையுடைய தவறான குற்றச்சாட்டுகள்னால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முறை பாதித்திருக்கிறது, நான் ஒரு அமைச்சராக இருந்து அமைச்சர் பதவி இழந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மட்டுமல்லாமல் நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன் என்று எனக்கு தெரியும், அமலாக்கத்துறை அபாண்டமான அரசியல் குற்றச்சாட்டுகளை கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னார். அந்த அப்ளிகேஷனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முற்றிலுமாக நிராகரித்து விட்டது மட்டுமல்லாமல், அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டுகளிலே பிரைமா ஃபேசி எவிடன்ஸ், அதாவது முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அந்த சார்ஜ் ஷீட்டில் பல ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியமாக அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய மனைவி மேகலா, அவருடைய தம்பி, அவங்க மூவருடைய வங்கி கணக்கிலேயே லஞ்ச பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னாக்கா, இதே போன்ற வழக்குகளிலே டெல்லியில் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் அவருடைய அமைச்சரவையில் இருந்த 2 முக்கியமான அமைச்சர்களும் கூட இதை போன்ற வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே அந்த 2 அமைச்சர்களுக்கும் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார். நேற்று கூட அந்த விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்குகளுக்கும் செந்தில் பாலாஜி வழக்குக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த டெல்லி வழக்குகளில் அமலாக்கத்துறை ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை, பெரிய அளவிலான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை, வழக்கு விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியும் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அசைக்க முடியாத ஆதாரங்களை அமலாக்கத்துறை கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே தான் செந்தில் பாலாஜியுடைய பெட்டிஷன், அதாவது தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவர் அறிவித்த பெட்டிஷனை அந்த கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தள்ளுபடியான வேகத்திலேயே செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா, செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்திலே இதே பெட்டிஷனை போட்டாங்க. அதுவும் ஒரு தவறான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஏன்னா கீழமை நீதிமன்றம் அந்த பெட்டிஷனை தூக்கி வீசிய அடுத்த நாளே உயர்நீதிமன்றத்தில் அதை போட்டுவிட்டு, உயர்நீதிமன்றம் அந்த பெட்டிஷனை எடுத்துக்கொள்ளும் வேளையிலே செந்தில் பாலாஜியுடைய வக்கீல்களே உயர்நீதிமன்றத்திலே அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக என்னதான் அவர்கள் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர், அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு அமலாக்கத்துறையிடம் ஆதாரங்கள் இருப்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்வதாக காட்டி கொடுத்து விட்டதாக தான் பலரும் கருதுகிறார்கள். அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஒரு பெரும் பின்னடைவு இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அவருடைய ஜாமீன் மனுவை பொறுத்தவரை பல நீதிமன்றங்களில் அந்த ஜாமீன் மனு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றமாகட்டும், சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும், உச்சநீதிமன்றமாகட்டும் பலவிதமான ஜாமீன் பெட்டிஷன், பலவிதமான காரணங்களை சொல்லி கேட்டிருந்தார். இறுதியாக அவர் கேட்டிருக்கும் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து விட்டது. விசாரணை முடிந்து தேதி குறிப்பிடப்படாமல் அவருடைய அந்த தீர்ப்பு, ஜாமீன் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த மாத இறுதியில் அந்த தீர்ப்பு வரும் என்று சொன்னாலும் கூட, இப்போது நடந்திருக்கும் விஷயங்களெல்லாம் கருத்திலே கொண்டு பார்த்தோம் என்றால், செந்தில் பாலாஜிக்கு மற்ற டெல்லி அமைச்சர்களைப் போலவோ இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலை போலவோ ஜாமீன் கிடைப்பது கூட கடினமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அநேகமாக இந்த வழக்கு விசாரணை முடுக்கிவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடலாம். டெய்லி பேசிஸ், தினசரி அடிப்படையிலேருந்து இந்த வழக்குடைய விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெறும் என்று தீர்ப்பு வரலாம்.
அந்த விசாரணைக்கு வந்து செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கண்டிஷனாக இருக்கும். ஏன்னால் அமலாக்கத்துறையுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து எதற்கு இந்த வழக்கு நீட்டிக்கொண்டு போகிறது என்று சொல்லும் பொழுது, வழக்கு விசாரணைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் செந்தில் பாலாஜி தர மறுக்கிறார். அவர் அமைச்சராக இருந்தவரை அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து அவர் அமைச்சர் என்ற அடிப்படையிலே வந்து ஆதாரங்களை அழிக்க முயற்பட்டார். விசாரணைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை என்று ஆழமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் அமைச்சர் பதவி போன பிறகும் கூட அதே போல ஒரு அதிகாரத்தோடு தான் நடந்து கொள்ளுகிறார், விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது. இந்த விஷயத்தை எல்லாம் கூட உச்சநீதிமன்றம் தன்னுடைய ஜாமீன் மனுவிலே தீர்ப்பிலே மனதில் எடுத்துக் கொள்ளும் என்று அநேகமாக எதிர்பார்க்கலாம். என்ன இருந்தாலும் கடந்த 10-15 நாட்களில் நடைபெற்று இருக்கும் நிகழ்வுகள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றன. அவருடைய நடவடிக்கைகளே அவருடைய வக்கீல்களுடைய நடவடிக்கைகளே வந்து அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது இதுதான். வடநாட்டிலே இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு இருக்கும் அளவுக்கான அந்த வக்கீல்கள் பலம் செந்தில் பாலாஜிக்கு இல்லாமல் போய்விட்டது ஒன்று. இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த கடும் ஆதரவை வந்து மெல்ல மெல்ல விலக்கிவிட்டார்களோ அல்லது அமைதியாக போய்விட்டார்களோ என்ற பேச்சுக்களும் எழுகின்றன. அதனால் கூட செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு நீட்டிக்கொண்டே போகிறது என்று சொல்லுவரும் இருக்கிறார்கள். வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களிலே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் செந்தில் பாலாஜி வழக்கு என்ன ஆகிறது என்று. இந்த வழக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன? செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படுவாரா இல்லை குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்படுவாரா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு காணொளியோடு நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.